வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளே மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்வடைகிறேன். இப்பொழுது மத்திய கிழக்கில் மீண்டும் போர் சூழல் ஆரம்பித்திருக்கிறது. நாங்கள் பார்த்தோம் அண்மை காலமாக மாறி மாறி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர், பிறகு சமகாலத்திலே சமாதான உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற அதே வேளையிலே மீண்டும் போர் சூழல் ஆரம்பிக்கும், மீண்டும் சமாதான உடன்படிக்கை மாறி மாறி மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சமாதான உடன்படிக்கைக்கு சென்று மீண்டும் ஒரு போர் சூழல் ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்றால் அமெரிக்காவினுடைய முக்கிய இராணுவ இலக்குகளை குறிவைத்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலிலே அதிகமான ஏவுகணைகளை அமெரிக்க வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற அதே வேளையிலே சில ஏவுகணைகள் இராணுவ தளங்களுக்குள் வீழ்ந்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சூழல் நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையாகவே இன்றைய நாளை பொறுத்தவரையிலே குறிப்பாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து வான்வெளி தாக்குதலை ஈராக்கின் மீது மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு சார்பாக இயங்குகின்ற ஆயுத குழுக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ராய்ட்டர் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ராய்ட்டர் செய்தி முகமையுடைய கருத்தின் அடிப்படையிலே இந்த தாக்குதல் உண்மையாக இடம்பெற்றமைக்கான சான்றுகளும் அங்கு காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நாங்கள் உலக நாட்டினுடைய மிக முக்கியமான கோணத்தை பார்க்க வேண்டும். பல நாடுகள் இந்த போர் காரணமாக பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பொருளாதார வீழ்ச்சி, அதே போல பண வீக்கங்கள் ஆகியன பல நாடுகளிலே ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்கு அதிக செலவுகளை செய்ய வேண்டிய தேவையும் இந்த சூழ்நிலையிலே ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருளுடைய விலை, எரிவாயுனுடைய விலை, அதே போல அன்றாடம் பயன்படுத்துகின்ற பொருட்களுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற நேரத்திலே இந்த ஈரான் அமெரிக்க போர் எப்படியாவது ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு செல்ல வேண்டும். இந்த போர் நிறுத்தப்பட்டால்தான் ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்படும். பல கப்பல்கள், அதாவது பல சரக்கு கப்பல்கள், அதே போல எண்ணெய் தாங்கி கப்பல்கள் பல நாட்களாக, பல மாதங்களாக ஹோர்மூஸ் நீரிணையை அண்டிய பகுதியிலே நிற்கின்றார்கள், தரித்து நிற்கின்றார்கள். எனவே இவையெல்லாம் விடுபட்டால்தான் பல நாடுகளுடைய பொருளாதாரம் மேலும் வளர்ச்சியடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலே நாங்கள் ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட வேண்டும். ஹோர்முஸ் வழியான கப்பல் போக்குவரத்து பாதை தடைப்பட்டால் அதிலே மிகப்பெரிய மோசமான விளைவுகள் தொடர்ந்தும் இந்த உலகுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதிலே நாங்கள் பார்க்க போனால் சர்வதேச எண்ணெய் விநியோகம் என்பது தடைப்பட்டு பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் ஏனைய பொருட்களுடைய விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலே காணப்படுகிறது. அத்தோடு நாங்கள் பார்த்தோமானால் இது மத்திய கிழக்கிலே இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மாத்திரம் பிரச்சனை அல்ல, இஸ்ரேலுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், அதே போல லெபனானுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கிற பொழுது அமெரிக்கா சார்பாக இருக்கின்ற குவைத், பக்ரைன், கட்டார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுடைய முக்கிய இலக்குகள் மீது, குறிப்பாக அந்த நாடுகளிலே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய படைத்தளங்கள், அதே போல அமெரிக்காவுக்கு சொந்தமான நிறுவனங்கள் இந்த நாடுகளிலே காணப்படுகிறது. எனவே இந்த நாடுகளை குறிவைத்து ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலே காணப்படுகிறது. உண்மையிலே ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிறுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் பல நாடுகள் வறுமை கோட்டின் கீழ் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். பசியாலும் உணவின்றியும் பலர் இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இதை எப்படியாவது இந்த போர் சூழல் குறைவடைந்தால் மக்கள் மத்தியிலே அமைதி திரும்பும் என்பது அனைவருடைய கருத்தாகவும் காணப்படுகிறது. எனவே இந்த போர் நிறுத்தத்துக்காக பல நாடுகள் முனைப்பாக செயற்படுகின்றன. அண்மை காலமாக பாகிஸ்தானுடைய முயற்சியிலே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்த அதே வேளையிலே ஓமன் நாடும் இதற்கு பூர்ணமான ஆதரவை வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே நாடுகள் ஒன்றிணைந்து இந்த போர் சூழலை குறைத்து நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும். அந்தந்த நாடுகள் தமது பொருளாதாரத்தை மேம்படுத்தி பசியின்மையையும் வறுமையையும் நீக்க வேண்டும் என்பது எமது கருத்து. எனவே இதிலே உண்மையாகவே இந்த போர் நிறுத்தம் மீண்டும் வர வேண்டும். இந்த உலக நாடுகள் மீண்டும் அமைதியை நோக்கி திரும்ப வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து நீடித்தால், இந்த போர் 3ஆம் உலக போருக்கு வழிவகை செய்யும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இது போன்று பல தொடர்ச்சியான காணொலிகளை வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.